நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பொறியியல் மருத்துவம் சார்ந்த தனியார் கல்லூரிகளில் அரசு நிர்ணயிக்கும் கல்வி கட்டணங்களை விட ரசீது இல்லாமல் அதிகமான தொகை வசூல் செய்யும் அக்கல்லூரிகளின் நிர்வாகத்தை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மனித பாதுகாப்பு கழகம் சார்பில் மாநில தலைவர் ஜெய்மோகன் தலைமையில் வடச்சேரி சந்திப்பில் ஆர்ப்பாட்டம். மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் இதுபோன்ற தனியார் கல்லூரிகள் மீது உயர்கல்வித்துறை தலையிட்டு அங்கீகாரத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். மனித பாதுகாப்பு கழகம் என்ற அமைப்பு சார்பில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடச்சேரி சந்திப்பில் வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆர்ப்பாட்டத்தில் தனியார் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை விட ரசீது இல்லாமல் கூடுதலாக கட்டணம் வசூலித்து வருவதை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தனியார் பொறியியல் கல்லூரிகள், தனியார் மருத்துவ கல்லூரிகள் உள்ளிட்ட கல்லூரிகளில் பேரம் பேசி கல்லூரி மாணவர்களுக்கு பண சுமையை அதிகரிப்பதால் மன அழுத்தம் ஏற்பட்டு கல்வி பயில முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே தமிழக அரசு உயர்கல்வித்துறை தலையிட்டு மாணவர்கள் இன்ஜினியர் படிக்க 10 லட்சம், டாக்டர் படிக்க பல லட்சம் என பேரம் பேசும் தனியார் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பி மாநில தலைவர் ஜெய்மோகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அக்கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் அபிஷ் ராஜா. அரசு நிர்ணயிக்கும் கட்டணங்களுக்கு மட்டும் ரசீது கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அப்பாற்பட்டு அதிகமாக வசூல் செய்யும் பணங்களில் எந்த ஒரு ரசீதும் இல்லாமல் இன்றைக்கு மாணவர்களையும் மாணவர்களின் பெற்றோர்களையும் சிரமப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவ கல்லூரிகளையும் இந்த பொறியியல் கல்லூரிகளையும் உடனடியாக அரசு நேரடி கண்காணிப்பில் எடுத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கையிலும் மீறி அவர்கள் வசூலில் ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த கல்லூரிகளின் அங்கீகாரங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என இந்த மனித பாதுகாப்பு கழகத்தின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்று ஒரு ட்ரெய்லர் தான் அந்த போராட்டம். தமிழகம் முழுவதும் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவது தீர்மானித்திருக்கின்றோம். இந்த போராட்டம் இதோடு முடியவில்லை. இந்த பொறியியல் கல்லூரிகளின் வசூல் வேட்டையும் இந்த மருத்துவ கல்லூரியின் வசூல் வேட்டையும் உடனடியாக அரசு தடுத்து நிறுத்தாவிட்டால் எங்களுடைய போராட்டம் கண்டிப்பாக மறியல் போராட்டமாக இருக்கலாம்.